நமக்காக நம்ம ஏதாவது பண்றோமா அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவனமா இருக்கணும். நீங்க ஏக சிந்தையா இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்மள வந்து அப்ப நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரே சிந்தனை இருக்கணும். தேவனை குறித்த சிந்தனை, அவரை குறித்து நம்ம பேசக்கூடிய காரியங்கள்ல அந்த அந்த மாதிரியான சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கணும். அப்படி அந்த அதையும் சொல்றாரு. ஏன்னா நம்ம மனுஷங்களை பெருமைப்படுத்துறதுக்காக நம்மளுடைய பெருமையை பெருசுபடுத்தி காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி இல்லாம தேவனை மகிமைப்படுத்தணும். அதுக்காகதான் இந்த 2வது அதிகாரத்துல வந்து அவர் சொல்றாரு, நான் ஆஹ் நடுக்கத்தோடு எப்படி சொல்றாரு, பயத்தோடு நடுக்கத்தோடு அப்ப தேவனை குறித்த அந்த பயம், அந்த நடுக்கம். அவர் பவுல் பாத்தீங்கன்னா எவ்வளவு பராக்கிரமமா இருந்தாரு. அவர் எவ்வளவு அந்த அந்த இனத்தையே அழிக்கணும்னு அவர் வந்து ஒரு நிறுவனம் வாங்க போனாரு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவர் ஒரு தைரியமானவர். அப்படிப்பட்டவரு இந்த ஜனங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்குள்ள அவர் சொல்றது என்னன்னா, நான் வந்து நடுக்கத்தோடு பயத்தோடு இருக்கேன் அப்படின்னா தேவனை குறித்த பயம், தேவனை குறித்த சிந்தனை, அதுல வந்து நான் நடுக்கத்தோட இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப நமக்குள்ளேயும் கூட ஆண்டவரை குறித்து அந்த பயம் நடுக்கம் நமக்குள்ளே இருக்கணும். அவர் நம்மளை வந்து பயம் அப்படின்னா ஐயோ நான் அப்படி அப்படி அந்த பயம் இல்ல. அவரை குறித்த அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வந்து இன்னும் 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 ஸ்திரப்படணுங்கிற அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். இன்னும் அவரை நம்ம கிட்டி சேரணுங்கிற பயம் இருக்கணும். இன்னும் நம்ம தூரமா இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். நமக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்ட தேவன். அவருக்கு நமக்காக தானே வந்து தன் ஜீவனையே கொடுத்திருக்காரு. நம்ம எங்கேயோ இருந்த நம்மள அவரு வந்து அவங்க அங்கங்க ஓடிட்டு இருக்காங்க. அவங்களையே நம்ம கூப்பிடணும், நம்மளையே அழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுறாம, நான் என்ன சொல்றேன், நான்லாம் வந்து அவ்வளோ இவளாலாம் வந்து என் கூட வரும்போது அவ்வளோ வைராக்கியமா நம்ம ஐயோ திருப்பி கூட பார்த்துக்கூடாது அப்படி நினைச்ச இருந்த நம்மள ஏன்னா ஒவ்வொருத்தருமே அந்த சூழ்நிலையில தான் வந்திருப்போம். ஒரு சூழ்நிலையில வந்துட்டு அப்படிப்பட்ட நம்ம நேசித்து அவர் நம்மளோட கூட சேர்த்துக்கிட்டாரு. அந்த 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 சிந்தனை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம ஒன்றுக்கு முதலாவது நம்மள அவர் அழகா தேர்ந்தெடுத்து அவரு கூட நம்ம வந்து சேர்த்து இருக்கிறதே பெரிய காரியம். அப்படிப்பட்டவரோட இன்னும் நம்ம கிட்டி சேரணுங்கிற அந்த பயம் நடுக்கம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இந்த இந்த வசனம் எனக்கு உணர்த்துது. அல்லேலூயா.